ஆகையால் என்னுடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. என்னுடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனிமேல் தாமதிப்பது இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று. நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் என்று அவர்களோட சொல். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனிமேல் தாமதிப்பது இல்லை. நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்னாகும்? நிறைவேறிய தீரும். ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்னாகும்? எல்லாம் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இனிமேல் அவைகள் என்னாவதில்லை, தாமதிப்பது. ஏன் தாமதிப்பது இல்லை? ஏன் தாமதிப்பது இல்லை? இது நிறைவேற வேண்டிய ஒரு கால கட்டத்துக்குள்ளே வந்துவிட்டது. ஆமென். இனிமேல் காலம் செல்லாது. எனவே இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனிமேல் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறாமல் போகாது. அதற்கு முன்னதாக கர்த்தருடைய வார்த்தை என்னாக வேண்டும்? நிறைவேறிய தீர வேண்டும். அல்லேலூயா. அப்ப என்னுடைய வார்த்தைகள் இனிமேல் என்னாகாது? இனிமேல் என்னாகாது? கர்த்தர் நமக்காய் சொன்ன வார்த்தைகள் என்னாகாது? தாமதிக்காது. அது நிறைவேறும். பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசனம், தேவனுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் பெரியவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அப்ப சபையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வரங்களை என்ன பண்ணுகிறவர்? கொடுக்கிறவர். இன்றைக்கு சபையை எச்சரிக்க, சபையை உற்சாகப்படுத்த, சபையை பலப்படுத்த, சபைக்கு தேவையான காரியத்தை அறிவிக்க தேவன் என்ன செய்கிறார்? சொப்பனங்களை என்ன பண்றாரா? கொடுக்கிறார். தரிசனங்களை என்ன பண்ணுகிறாரா? கொடுக்கிறார். தீர்க்க தரிசனங்களை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா. அவைகள் இனிமேல் என்னாகாது? இனிமேல் தாமதிக்காது. ஆமென். ஏன்? கர்த்தருடைய வருகை சமீபம். அதற்கு முன்னதாய் தேவனுடைய சபையில இந்த வரங்களாலே கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைவேற வேண்டும். ஆமென். பாருங்க, நீதிமொழியில் இருக்கு, எங்கன்னு தெரியல. Where there is no vision, people perish. தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தரிசனம் இல்லாத சபையிலே ஜனங்கள் சீர்கெட்டு. அப்ப நம்ம எதை பார்க்க வேணும்? எதை பார்க்க வேணும்? கர்த்தர் உனக்கு தரிசனத்தை என்ன பண்ணுகிறவர்? கொடுக்கிறவர். கர்த்தர் உனக்கு சொப்பனத்தை என்ன பண்ணுகிறவர்? அப்போ நம்ம சொப்பனம் சபையில காண்றது இல்ல. வீட்டுல போய் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? கர்த்தாவே அடியனோட கூட பேசும். வாலிபர்கள் இல்ல, பெரியவங்க.
வாலிபர்களுக்கு சொப்பனம் அங்க இல்ல. அப்ப பெரியவங்க நீங்க சொப்பனத்தை காணுங்க, அந்த சொப்பனத்தை கொண்டு வந்து இந்த சபையில சொல்லுங்க, சாட்சியில சொல்லுங்க. அது யாருக்கு பிரயோஜனமோ அவர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். ஏதோ வருகிறோம் போகிறோம் என்று அப்ப கடைசி காலத்துல சாட்சி சொல்றது சந்தர்ப்பம் சாட்சியை சொல்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கணும். டைம் இல்லாத சரி அடுத்த வாரம் கொடுத்தாங்க, முக்கியத்துவம் அடுத்த வாரம் கொடுத்தாங்க. சரி, அந்த சாட்சி நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, பெரியவங்க சொல்லுங்கள பார்க்கலாம். நீங்க கண்ட சொப்பனத்தை இங்க வந்து என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. நீங்க கண்ட தரிசனத்தை இங்க வந்து என்ன பண்ணுங்க, அது யாராவது ஒருவருக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய விசுவாசத்துக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஆகினால எல்லாரும் என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஒருத்தன் போய் மோசேட்ட சொல்றான், ஐயா நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு இது எடுக்குதா இல்லையா? சரி, எடுக்கலீங்கன்னா விட்டாரான்னு பார்த்தேன். நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரியே ஒருத்தாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பாளையத்துல, அவன் மோசேட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக மோசே அப்படியாடா அவனை பிடிச்சிட்டு வாடா, நான் சொல்றேன் அவனு சொல்றான். எல்லாரும் என்ன பண்ணட்டும், ஐயா பழைய ஏற்பாட்டிலே எல்லாரும் என்ன பண்ணட்டும், இஸ்ரவேல் ஜனங்க என்னுடைய ஊழியக்காரங்க. அப்ப எல்லாரும் தீர்க்க தரிசனம், எல்லாரும் பிரசங்கம், பிரியா தலையாட்டுறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் என்ன பண்ண வேணும், சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். பாருங்க, கடந்த வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டம் கேன்சல் ஆகி போச்சு. நான் இப்போதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு காரியத்தை உங்களோட டிஸ்கஸ் பண்ணோன்னு நினைச்சேன். தாவீது அதுக்கு ஒரு பதில் சொன்னாப்புல பாருங்க. நான் சொன்னேன், இனிமேல் இந்த விஷயத்துக்காக நான் கவலைப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன்னு சொன்னேன். ஆமென். ஒரு பதில், பயங்கரமான ஒரு பதில். நான் அடிக்கடி டவுனுக்கு போனால் டீ குடிக்கிறதுக்கே யாரையா ஒருத்தர் தேடுவேன், தனியாக டீ குடிக்க மாட்டேன். ஏதாவது 4 வார்த்தை பேசணும், எவனையாட்டு பற்றி பேசணும் அல்லது ஏதாவது பேசணும், பேசிட்டு குடித்தா தான் எனக்கு ஒரு திருப்தி. அதுக்காக ஃபோன் பண்ணிட்டேன், தாவீது அங்கே வரேன், டீ கடைக்கு வந்துடு. பாருங்க என்ன பதில். உண்மையை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட பேசின தாவீது உங்களோட கூட பேசுவார். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன பண்ணட்டும். யாரையுமே அற்பமாக என்ன பண்ண முடியாது. யாரை கொண்டும் கர்த்தர் என்ன பண்ணலாம், கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, பேசுவார். யாரை கொண்டு பேசுவார். ஆமென். இவங்க தான் பேசணும் அப்படி நான் என்ன பண்ணுகிறது இல்லை, நினைக்கிறதே இல்லை. ஒரு சில இடத்துல சங்கீதம் வாசிக்கிறதே விசுவாசிக்க வாசிக்க கூடாது. விசுவாசிக்க என்ன சிஸ்டர், விசுவாசிக்க சங்கீதம் வாசிக்க தகுதி இல்லை. எங்க எல்லாருக்கும் கர்த்தர் அந்த கிருபை என்ன பண்ணி இருக்கிறாரு, எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப எல்லாரும் என்ன பண்ணலாம், எல்லாரும் பாருங்க பேச மாட்டேன். ஒரு வசனம் மனசில் இருக்கு. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 6 அல்லது 7 இல்ல, நியாயாதிபதிகள் அல்லது 7ஆம் அதிகாரம் 5-6 இல்ல 5ஆம் அதிகாரம் கரெக்ட். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்க பாருங்க, தேபோராளாகிய இருங்க. நான் சொன்ன என்ன அர்த்தங்க ஐயா? நான் என்ன அம்மா, நான் என்ன அர்த்தம்?
நானுன்னா என்ன அர்த்தம் பிரியா? பெருமையா சொல்லி இல்ல இல்ல, தேவோராளாகிய நான் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவோராளாகிய பிரியா. ஆமென் சொல்லுங்களேன் சிஸ்டர், சொல்லுங்களேன். தேவோராளாகிய நான்னா தேவோராளாகிய அவங்க வேற ஒருத்தவங்க தெபோராளாகிய அவங்க யார்? வேற ஒருத்தர் யாரு? அது தேவோராளாகிய தெலுங்காசில் தேவோராளாகிய நான். எழுபும் அளவும் எப்படி இருக்குமா? அப்ப எல்லாரும் என்ன பண்ண வேணும்? எல்லாரும் காலையில யோசிச்சுட்டு தேவச்சாமி படிச்சுட்டு இருந்தேன். ஆமா, என்ன மீனா பேசுற மாதிரி நான் கேட்டுட்டே இருக்கிறேன். அப்புறம் தான் தெரியுது நான் வீட்டில் இருக்கிறேன்னு. அப்ப எல்லாருக்கும் என்ன பண்ணலாம்? வாய்ப்பு சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு கிருபையை கொடுக்கிறாருங்க. கிருபை இல்லாம யாரும் இல்ல. உனக்கு ஒரு தாளத்தை கர்த்தர் நிச்சயமா கொடுத்திருக்கிறார். அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம். தாளந்து இல்லாம யாரும் என்ன பண்ணல? சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்கும் கொடுக்கிறார். அந்த காரியம் சபையில என்ன பண்ண வேணும்? சபையில அந்த காரியம் கிரியை செய்ய வேண்டும். ஆமென். சோதனை இருக்கட்டும். என்னுடைய வார்த்தைகள் என்ன ஆகிறது இல்லை, தாமதிப்பில்லை. பாருங்க மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். பரலோக ராஜ்யம் பாருங்க மத்தேயு 3:2. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று இயேசு சொல்லி ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அந்த பரலோக ராஜ்யம் இப்போ ரொம்ப சமீபமா இருக்கிறது. அதற்குள்ளதாக கர்த்தருடைய வார்த்தை என்னாக வேணும்? நிறைவேற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 1 பேதுரு 4 அதிகாரம் 7 வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். செப்பனியா 1 அதிகாரம் 7 வசனம். செப்பனியா 1:7. கர்த்தருடைய நாள் சமீபம். ஹல்லேலூயா. செப்பனியா 1:14. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபம், அது தீவிரித்து கிட்டி சேருகிறது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தர் எல்லா காரியத்திலேயும் இன்றைக்கு சமயமாய் இருக்கிறோம். 1 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம். அப்படிங்களா? சாரி, 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தாமதமாய் இராமல், பாருங்க, தாமதமாய் இராமல் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து கர்த்தர் என்ன பண்ணல? தாமதிக்கல. கர்த்தர் எதற்காக இப்ப தாமதிக்கிறார் என்றால், என்ன பண்ண வேணும்? பிரியா தெபோராளை போல எழும்ப வேணும். தெபோராளை போல சொல்லுங்க. எல்லாம் உங்க பேரை சொல்லுங்களே பார்க்கலாம். நீ ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேணும்? என்ன பண்ண வேணும்? தலையாண்டு என்ன பண்ண? எல்லாரும் கர்த்தருக்காய் பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ சொல்லுகிற ஒரு வார்த்தையில ஏதோ 10 வார்த்தை சொல்ற வச்சுக்கோ. ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணும்? எத்தனையோ நாளுக்கு முன்னால சசி ஒரு சாட்சி சொன்னாப்ல, எப்பன்னு எனக்கு தெரியல. என்ன சாட்சினா, ஆண்டவரே நீர் கொடுக்கிறத வாங்கிக்க எனக்கு ஒரு கிருபை தான். நீர் கொடுக்கிறத பாருங்க. ஜெபம் என்கிறது, நல்லா கவனிங்க, ஜெபம் என்கிறது தேவனுடைய இருதயத்தை மாற்றுகிறது அல்ல. தேவனுடைய சித்தத்துக்கு
உன்னுடைய இருதயத்தை மாற்றிக் கொள்கிறது. ஆமென். மலைக்கு போ, தேவ சித்தம். அவன் என்ன பண்ணான்? கேள்வி கேட்காம, இது தேவ சித்தத்துக்காய் ஆபிரகாம் தன்னை என்ன பண்ணி கொண்டான்? மாற்றிக்கொண்டான். இல்ல ஆண்டவரே, என்னால முடியாது, பலவீனமா இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றதுனால இவனுடைய சித்தத்துக்கு தேவனை என்ன பண்ணிட்டான்? சரி போ. இவன் கேட்டான், இவன் கேட்டான். ஆபிரகாம் கேட்கல, இவன் கேட்டான். கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தர் கொடுத்துதான் போறான்னு இல்ல. ஆங்கிலத்தில் பெர்மிட்டட் வில் ஆஃப் காட். என்ன சிஸ்டர்? பெர்மிட்டட் வில் ஆஃப் காட். கர்த்தரிடத்துல அனுமதி சொல்ல வச்சுட்டாங்க. முடிவு கர்த்தருடைய பர்வதத்தில். இதை நானே என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க. அதுதாங்க ஜெபம். அதுதான் ரைட் இருக்கட்டும். இது யாரோ ஒருவருக்கு நம்முடைய வார்த்தை என்ன பண்ணலாம்? பிரயோஜனமாய் இருக்கலாம். சாரி, கர்த்தருடைய வருகை சீக்கிரம். இவைகளெல்லாம் எதை சொல்லுகிறது? நான் சொன்ன இத்தனை வார்த்தைகளும் கர்த்தருடைய வருகை. எல்லாம் சொல்லுங்கள பார்க்கலாம். கர்த்தருடைய வருகை சீக்கிரம். கர்த்தர் நிச்சயமாய் என்ன பண்ண போறார்? சீக்கிரமாய் வருவார். பாருங்க, கர்த்தருடைய வருகை, இரண்டாவது வருகை என்பது பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். மத்தேயு 24. திருடனை போல என்ன பண்றாரா? திருடனை போல வருகிறார். அதே அதிகாரம் 31ஆம் வசனம். வலுவாய் கேட்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை மட்டும் கூட்டி சேர்ப்பார்கள். வெளிப்படுத்தல் 1:7. இதோ மேகங்களுடனே கூட. இப்ப என்னை கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய இரண்டாம் வருகை என்பது ஒன்று. இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை என்பது ஒன்று. அது முடிந்த விஷயம். இனி நடக்க போவது கர்த்தருடைய இரண்டாம் வருகை என்பது ஒன்று. நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாய் அந்த வருகையை நமக்காக 3 கட்டமாய் பிரிக்கிறோம். ஒன்று, திருடனை போல இயேசு என்ன பண்ணுகிறாராம்? வருகிறார். எதற்கு வருகிறார்? எதற்கு? சபையை. பாருங்க, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே. சம்பத்து என்றால் என்னங்க? மணவாட்டி. ஆங்கிலத்தில் when I make my jewels. ஜுவல்ஸ்னா நாகம், நட்டு, எல்லாம். அப்போ திருடன் எதுக்கு வருவான்? நகைய கொள்ளையடிக்க வருவான். அப்போ திருடனை போல வருகிற ஒரு வருகை இருக்கிறது. அது கர்த்தருடைய சம்பத்து. அதை சேர்த்துக் கொள்ளுகிற விலையேற பெற்றது நகை. இன்னைக்கு உலகத்துல நம்ம கையில விலையேற பெற்றது நகை தான். போன்ற வச்சுக்கோங்க. எது விலையேற பெற்றது? உன்னுடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது. உன்னுடைய அழைப்பு வெளியேற பெற்றது. ஞானிகளுக்கும் கல்லிமான்களுக்கும் தள்ளி உன்னை கர்த்தர் அழைத்தாரே, இந்த அழைப்பு வெளியேற பெற்றது. உன்னுடைய விசுவாசம் வெளியேற பெற்றது. அதை பார்க்கிலும் பொன்னானது அக்னியிலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் வெளியேற பெற்ற உங்களுடைய ஆட்டுக்குட்டி இடத்தினால விற்கப்படாமல்
விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். ரட்சிப்பு விலையேற பெற்றது. இதைய எடுத்துட்டு போக திருடனை போல வருகிறார். இரண்டாவது கட்டம் சேர்த்து கொள்ள வருகிறார். மூன்றாவது கட்டம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாய் இதோ மேகங்களோடு வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், குத்தினவர்கள் அவரை காண்பார். அப்பொழுது இயேசு ஒலிவமலை மேலே இறங்குவார். அப்பொழுது ஒலிவமலை இரண்டாக பிளக்கும். இயேசு என்ன செய்வார்? இந்த ரகசிய வருகையிலே எடுத்து கொள்ளப்பட்ட அவங்க எல்லாம் மரக்காணத்தில் இருக்கிறாங்க. எங்க எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் வருஷத்தோன்லாம் எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? நாம் தாங்க கையோக்களை வைக்கப்படாம எடுத்துக்கொள்ளப்பட்ட என்னையும் என்ன பண்ணுவார்? நாம் எல்லாரும் திரும்ப என்ன பண்ணுவோம்? ஒலிவமலை மேல இறங்குவோம். ஆமீன். அக்கா சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமீன். அப்போ ஒலிவமலையில இருந்து இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி, அங்கே கோல்டன் கேட் என்று ஒன்று இருக்கும். இயேசு பவனியாக போன பிற்பாடு பூட்டப்பட்ட கதவு இன்று வரல எப்படி இருக்கிறது? பூட்டி இருக்கு. அந்த கேட்டுக்கு இயேசு போவார். அந்த கேட்டுக்கு போவார். போகும்போது அவருக்கு பின்னால நாம் எல்லாரும் அமைதலாக என்ன பண்ணுவோம்? அமைதலாக பாடுவோம். ஹல்லேலூயா. என்ன பாட்டு பாடுவோம்? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா. ஆமென். இது மூன்றாவது கட்டம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை எப்போது முடிகிறதோ அடுத்த நிமிடம் உலகத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறும். நாங்கள் எதையோ இடத்துல பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இங்கே வரேன். 3.5 வருடம் அவன் தன்னை வெளிப்படுத்த மாட்டான். அடுத்த 3.5 வருடம் தன்னுடைய சுய ரூபத்தை காட்டுவான். யாரு? அந்தி கிறிஸ்து. அப்பொழுதுதான் எல்லாருக்கும் தெரியும் இவன் அந்தி கிறிஸ்து என்பது அப்பொழுதுதான் தெரியும். பாருங்க, அதற்கு முன்னோட்டமாக தான் இன்னைக்கு உலகத்தில் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்போது புரியும்? பாருங்க, ஒரு வசனம் இருக்கு தானியேலின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தானியேல் 11:37 36 37 வாசிங்கள. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதிக்க மாட்டான். ஸ்ரீகளின் சிநேகத்தை எந்த தேவனையும் ஸ்ரீகளின் சிநேகத்தை என்ன பண்ண மாட்டான்? மதிக்க மாட்டான். சரி, இதோட ஒன்று சொல்றேன். ஸ்திரீகளின் சிநேகத்தை மதிக்காததுன்னா என்னங்க? கடந்த வாரம் பேசலான்னு இருந்தேன். கடந்த வாரம் இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமிலே நடந்த ஒரு காரியம், எருசலேமிலே நடந்த ஒரு காரியம் மிக பெரிய ஒரு ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறாங்க. யாருன்னு சொன்னா, நான் அதை ஒரு சிலருக்கு வாட்ஸ்அப் அனுப்பினேன். பாபு அதை படிச்சிய பாபு. ஆணும் இல்லை எந்த தேசத்தில்? ஹோலி லேண்டுன்னு சொல்லுகிற ஒரு தேசத்தில் உலகமே பார்த்து வேதனைப்படுகிற அளவுக்கு நடத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு
இந்த வார்த்தை தாங்க நிறைவேறுது. எங்களுக்கு காரியம், ஒரு குழந்தைக்கு தாய் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் எந்த பாவம்? சோதோமின் பாவம் இன்னைக்கு அந்த தேசத்தில் தலையெடுத்து ஆடிட்டு இருக்கு. அதுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் ஒரு கூட்டம் ஊர்வலமும் நடத்தி இருக்கிறது. பாருங்க, ஏன் ஸ்ரீகளின் நேசத்தை என்ன பண்ணாங்களோ. ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம், ஒரு ஊழியக்காரர் மண்டையில் அடிச்சுட்டார். ஒரு பெரிய ஊழியக்காரர் பையன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லாதவர்கள் விவாகம் பண்ணிட்டான். பையன் யார் விவாகம் பண்ணிட்டான்? ஆணும் இல்லை. எனக்கு பின்னால் எப்படா நீ சபையை நடத்த முடியும்? எனக்கு ஒரு குழந்தைய பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. நம்ம ஊர் தாங்க, நம்ம ஊர் தான், நம்ம தொகுதி தான். வேண்டாம், நான் செத்தவர் குழந்தை வந்து என்ன பண்ணு அடுத்த அப்பா யாரு? பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இப்படி ஒரு அருவருப்பான காரியத்தை இப்போ இது சொல்லும் போது எனக்கு எவ்வளவு ஒரு அந்த எவ்வளோதான் ஊழியம் செஞ்சாலும் மனசில் அவருக்கு என்ன இருக்கும்? ஒரு வேதனை. இது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதாய் கடைசி காலத்தில் பிசாசு தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து அவன் என்ன பண்ணுகிறான்? தீவிரித்து ஆடுகிறான். இதெல்லாம் பிசாசு. தேவனுடைய பிள்ளைகள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காரியங்களை கேட்டான், அவன் தேவனுக்கு மேலே உயர்த்துவான், ஸ்ரீகளின் நேசத்தை மதிக்க மாட்டான், அருவருப்பானதை கொண்டாந்து பலி செலுத்துவான். இதெல்லாம் தானியேல் சொல்லுகிறார். அதெல்லாம் நடக்க போகிறது. இன்னைக்கு இந்த காரியங்கள் என்ன ஆயிடுச்சு? இந்த காரியங்களும் அப்போ இது நமக்கு கேட்டு அப்படியான்ட்டு போகிறதுக்கு இல்லை, நாம் பயப்படத்தக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். அவசரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரம் என்கிறதான ஒரு காலத்தில் இருக்கிறோம். இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உலகத்திலே நடக்க வேண்டிய காரியங்களும் பாவமும் அக்கிரமும் இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்குது? என்ன ஆகிட்டு இருக்குது? பெருகி கொண்டுதான் இருக்கிறது. சோதோமின் பாவம் இன்றைக்கு உலகத்தில் தீவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், பெற்றோர் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்காக வாரத்தில் ஒரு நேரமாவது, ஒரு நாள் கூட சொல்லலை, ஒரு நேரமாவது நம்முடைய பிள்ளைகள் போகிற இடம், படிக்கிற இடம், அல்லது அவங்க வேலை செய்கிற இடம் நல்ல இடம் இல்லை, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது யாருடைய கடமை? யாருடைய கடமை? அந்த பிள்ளை பிறக்கிற வரணும் நீ இப்படி இரு. பாருங்க, வேசி ஊருக்கு புறம்பா இருக்கிறான். அவன் பையன் கிட்ட போய் இஸ்ரவேலின் மூப்பர்கள் சொல்றாங்க, உனக்கு என்னப்பா வேணும்?
வேசியினுடைய பையன் சொல்றான், எனக்கு ஊர்ல ஒரு பிளாட் வேண்டாம். அங்கே என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? மிஸ்பா இருக்கிறது. அந்த மிஸ்பாவுக்குள்ளே நான் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இன்னைக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண அந்த இடத்துல எனக்கு என்ன கொடுங்க? இந்த வேசிக்கு இந்த எண்ணத்தை கொடுத்தது யாருங்க? சாரி, இந்த மகனுக்கு தாய். யாரு? 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 தாய் தான் ஊட்டுறான். நம்ம பிள்ளைகளுக்காக என்ன சொல்றான்? அவன் பாத்தியா டாக்டர் படிச்சுட்டான், நீ என்ன பண்ணணும்? அவன் பாத்தியா வீடு கட்டிக்கிட்டான், நீ என்ன பண்ண வேணும்? உங்க பிள்ளைங்க உலகத்துல எங்க வேணாலும் இருக்கட்டும், எங்க வேணாலும், எங்க வேணும்னாலும் இருக்கட்டுங்க. கர்த்தர் உங்க பிள்ளையோட இருக்கணும். இருந்தாலும் உங்க பிள்ளைகளை எதுக்க யாருனாலும் எந்த பிசாசும் என்னங்க ஐயா? ஆண்டவரே என் பிள்ளையோட கூட இருக்கும். பாருங்க, ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபம். இல்லை, நீங்க சொன்னது கரெக்டு தான். அந்த வெறி வேட நான் எதிர்பார்க்க விண்ணப்பம் பண்ணினான். ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு வரல அந்த ஜனம். இன்னைக்கு பெற்றோர் எத்தனை நேரம் ஜெபிக்கிறோம்? படிச்சியாடா? இது பண்ணியா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், கஷ்டப்பட்டு உனக்கு கொடுக்குறேன். இப்படி இருக்கு. உன் பிள்ளையோட எவ்வளோ நேரம் பேசுனேன்? உன் பிள்ளையோட வாரத்துக்கு ஒரு நேரம் உட்கார்ந்து சாப்பிட்டது உண்டா? யோசித்து பாருங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நேரமே நேரமே உன் பிள்ளையோட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. நீயும் பிஸி, அவங்களும் பிஸி, எல்லாரும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் உலகத்தில் எவ்ரிபடி பிஸி. என்னங்க ஐயா? உன் பிள்ளைய உட்கார வச்சு பிள்ளையோட நீ செவிக்காட்டி கூட வேண்டாங்க, சாப்பிட்டு இருக்கீங்களா? அவன் என்ன சாப்பிட்றான்னு கூட என்ன பண்ணது தெரியாது. அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டேன். அப்படியா? நீ உடனே என்ன பண்ணு? டக்கு டக்குன்னு அடிச்சா வீட்டுக்கு சாப்பாடு அசுத்தம். ஆறு கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் சொல்றேன் கோச்சுக்காதீங்க, எல்லாருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது. ஏங்க வீட்டில் சமைச்சு கஞ்சி வச்சு குடிக்க உனக்கு முடியலையா? எதுக்கு ஆர்டர் பண்ணுற? ஏங்க ஒரு கடைக்கு கறி எப்போடா வருதுன்னு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கறி வருதான். ஐயா கொஞ்சம் 2 நிமிஷம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை சென்னையிலேருந்து கறி வருதான். அப்போ இந்த 2 மாதத்துக்கு இந்த கறியை ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறீங்க? என்னையும் நான் யோக்கியன்னு சொல்லலை. மோசி அங்கே கோயம்புத்தூர் இருக்கிற போது அவனுக்கு என்னது ஒரு 99 ரூபாய்க்கு லாலிபாப் என்னமோ 99 ரூபாங்க. அது எழுதி பாக்கெட்லேயே வச்சுப்பேன். கொடுத்தா 99 ரூபா கொடுத்தா அது 1 ரூபா வச்சுக்குவோம், மீதி கொடுப்போம். நானும் அந்த ஏங்க சாப்பிட்றீங்க? உங்கள் மனைவி உங்கள் அம்மா சமைக்கிற சாப்பாடு எப்படி இருந்தாலும் அதை சந்தோஷமாக சாப்பிடுங்க. அது எப்படி சாப்பிடுங்க சொல்லுங்க. அதே உப்பு இல்லையா? உடலுக்கு ஆரோக்கியம், உடம்புக்கு சாட்சி நேரத்தையும் சேர்ந்துருக்கு. எங்கள் வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நான் சாப்பிட்டு முடிக்கிற நேரம் சேஷோட கேட்டேன், இது என்ன குழம்புன்னு கேட்டேன். முடிக்கிற நேரத்தில் மீன் குழம்புங்க. ஒரு துண்டு கூட இல்லையே, ஒரு துண்டு கூட இல்லை. ரெஸ்டாரண்ட் கிச்சன்லேருந்து சொல்கிறாங்க, நல்லா தேடி பாரு. என்ன
நெத்திலி மீன் கண்ணுக்கு தெரியாது. அதனால நல்லா என்ன பண்ணு, நல்லா தேடிப்பாரு. நான் பார்த்தேன், இந்த ஒரு கண்டி குழம்புல எத்தனை தான் தேடுறது, அது இல்லை. மேற்கொண்டு நீ கேட்டா பிரச்சனை வந்தா என்ன பண்றது? ஆமாம் இருக்குது இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. சண்டை வருமா? வர எப்படி செஞ்சாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். இந்த கடையில் வாங்கி சாப்பிட்றத என்ன பண்ணக்கூடாது? என்ன மீனா நீ சாப்பிட்றான்னு சொல்லலை, இதை சொல். என்ன பண்ணாதீங்க, அதையே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க. சரி போகுது, இதெல்லாம் கடைசி காலம், இதெல்லாம் பாருங்க. சரி முடிச்சுக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகும், நல்ல வார்த்தைகளில் ஒன்றாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்றாகிலும் நிறைவேறாமல் போகிற அத்தனை வார்த்தைகளும் நல்ல வார்த்தை அத்தனை. யார் இஸ்ரவேல் ஜனம்? யார் இஸ்ரவேல் புத்திரர்? சொல்லுங்க. நம்மதான். ஐயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஒன்றாகிலும் நிறைவேறாமல் என்னாகாது. இன்றைக்கு இந்த உலகத்தின் கடைசி காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிற அது என்ன ஆகித்தான் தீர வேண்டும். இனிமேல் நிறைவேறும் என்று அல்ல, இப்பொழுது நிறைவேற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். யோசேப்பு உன்னுடைய கண்களை மூடுவான். நிறைவேறிச்சா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அல்ல, காணுவேன். பெற்றோரெல்லாம் சொல்லுங்களேன், என்னுடைய பிள்ளைகளின் சமாதானத்தை நான் என்ன பண்ணுவேன்? காண்பேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு, நல்ல வாக்கு தத்தத்தை எனக்கு என்ன பண்ணியிருக்கார்? எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் என் பிள்ளை இவாஞ்சலினுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். நிறைவேறாமல், ஏன்னா இந்த சந்ததி கடைசி சந்ததி. இனிமேல் காலம் என்னாகாது. நான் கானானுக்கு கொண்டு போய் உங்களை என்ன பண்ணுவேன்? வாக்கு தத்தம் கொடுத்தான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்துல தேவன் பிரியமாய் பாருங்க. 6 லட்சம் பேரை பார்த்து மோசே சொல்லுகிறான், உங்களை கர்த்தர் கானானுக்கு என்ன பண்ண போகிறார்? ஆனா கர்த்தர் எத்தனை பேர் மேல பிரியமா இருந்தாரு? எத்தனை பேர் மேல? 2 பேர். வனாந்தரத்துல பிறந்தவங்க பிளஸ் எகிப்துல புறப்பட்டவங்க 2 பேர். அப்ப பாருங்க, அதிகமான பேரிடத்துல கர்த்தர் என்ன பண்ணலையா? பிரியம் இல்லை. பாருங்க, அவர்கள் என்னுடைய எழுதுகளுக்காக சொல்லுகிறேன். சங்கீதம் 95:13 அவர்களில் அதிகமா பாருங்க, அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென். ஷபுவா 7 முறை சொல்லுகிறார். எத்தனை முறை சொல்றாரு? ஏன் அப்படின்னா
இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே நிறைவேற வேண்டும். யாக்கோபு புஸ்தகம் யூதா புஸ்தகம் 5ஆம் வசனம். யூதா 5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் அவர்கள் விசுவாசியாதவர்களை கர்த்தர் என்ன பண்ணி போட்டாரா? அழித்தார். அப்ப இன்னைக்கு விசுவாசிக்க வேண்டும். உனக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை ஊழியத்தை வைத்திருக்கிறார். அந்த காரியம் இந்த நாளில நிறைவேற வேண்டும். ஆமென். ஊழியம் இல்லாம யாருக்கும் ஒண்ணுமே முடியலையா? வீட்டில் உட்கார்ந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த காரியம் உன் வாழ்க்கையில வசனம் நிறைவேற வேண்டும். அது நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதாங்க காரியம். முதல் காரியம் லூக்கா 1:45. லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். விசுவாசித்தவள். லூக்கா 1:45. விசுவாசித்தவளே கர்த்தர் சொன்ன காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். உலக ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். உலக மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அதை சொல்லுகிறார். யார் இடத்துல? மரியாள் இடத்துல. மரியாள் அதை கேட்கிறார். கேட்ட உடனே அதை என்ன பண்ணுகிறார்? விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது. அதுக்கு கீழே ஒரு 2-3 வசனம் கீழே இருக்கு. 37. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்முடைய தேவன் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறார். அவராலே உண்டாக்க முடியும். நாம் என்ன செய்ய வேணும்? விசுவாசிக்க வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒன்றாகிலும் என்னாகாது? தவறி போகாது. அது உன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும்? என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. நான் அதை என்ன பண்ணுகிறேன்? நான் என்ன பண்றேன்? ஆமென். பாருங்க, முதல் காரியம் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமானால் அது என்ன செய்ய வேணுமா? மரியாள் அந்த வார்த்தையை என்ன பண்ணா? ஒரு காரியத்தை மனசில் எழுதிக்கிங்க. ஒரு காரியத்தை வசனம் இல்லை, நான் சொல்லுகிறத என்ன சிஸ்டர் மனசுல உன்னாலே முடியாது. உன்னாலே ஆனா உன்னை அழைத்த தேவனாலே முடியும். உன்னை அழைத்த தேவனாலே சொல்லுங்க பாப்பா. என்னாலே எதையும் செய்ய முடியாது. என்னை அழைத்த தேவனாலே இந்த காரியம் முடியும். இதான் விசுவாசம். ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் என்னை அழைத்த தேவனால் இந்த காரியத்தை செய்ய நான் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை காலதாமதம் ஆகலாம். அவர் சொன்ன நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணுவார்? ஒன்று. இரண்டாவது காரியம் எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்க பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையும்படி நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேண்டும். கர்த்தர் செய்வார். பாருங்க, சாரா இடத்துல வந்து கேட்குறாங்க, ஏமா
நீ ஊர் விட்டு போய் 10 வருஷம் ஆகி போச்சு. உங்கள் கடவுள் எல்லாத்தையும் செய்வான்னு சொன்னீங்க. குழந்தை பிறந்துருச்சா? குழந்தை ஆமாங்க, நானும் ஜெபிச்சுட்டு தாங்க இருக்கிறேன், ஒன்றுமே தெரியலைங்க, ஒரு வேலை எப்போ நடந்து சொன்னாலா? கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கர்த்தர் எனக்கு வயசு கர்த்தருக்கு முக்கியமே அல்ல. கர்த்தர் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? அப்போ ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாம் காணாததை நம்பினோமாகி அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அது வருகிறதற்கு பொறுமையோடு பாருங்க. அப்போ நமக்கு தேவை என்ன? தேவை பொறுமை. பாருங்க, அப்போ இந்த காரியம் நிறைவேற வேண்டுமானால் இந்த பொறுமையும் நிறைவேற வேண்டுங்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேணும்னா ஒரு சின்ன காரியத்தை நாம் செய்ய வேணும். என்னன்னா பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் இங்க சொல்லுங்கள பார்க்கலாம் சத்தமா, புறம்பே தள்ளும். 11ஆம் வசனம் அப்படிங்களா? 10ஆம் வசனம், அவன் நம்மளோட சுதந்திரவாளியா இருப்பது இல்லை. சரி பாருங்க, இந்த ஈசாக்கு பிறக்கருக்கு முன்னாலே அவசரப்பட்டு வந்தவன் யாரு? அப்ப இந்த அவசரத்தை நீ என்ன பண்ண? கஷ்டம்தான் உனக்கு. தள்ள வேண்டிய காரியத்தை நீ முதல்ல என்ன பண்ணிரு பாருங்க. அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாக்கு தத்தம் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கி நம்ம எந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு அவசரம் அந்த காரியத்துக்காக இருக்கலாம், அதை நிறுத்திடு. கர்த்தர் சமூகத்தில் அதை வையுங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை என்ன பண்ணும்? இந்த காரியத்தை அவன் நிருபத்தை வாங்கி கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே போய் அது வரல என்ன பண்ணல, அவன் விரிக்கல. அது வரலும் விரிக்கல. எங்க விரிக்கிறான்? கர்த்தருடைய ஆலயத்துல போய் என்ன பண்றான்? அந்த கடிதத்தை விரிக்கிறான். அப்படின்னா யார் இதை படிக்க வேணும்? கர்த்தர் என்ன பண்ண வேணும்? கர்த்தர் படிக்க வேணும். என்னோட கூட இருக்கிற என்னுடைய மந்திரி இதை என்ன பண்ணக்கூடாது? படிக்க. பக்கத்து வீட்டுக்காரன் எம்எல்ஏ இந்த கடிதத்தை இன்னைக்கு காரியத்தை அவருக்கு முன்னால திறந்து வைங்க. ஆமென். அவசரப்பட்ட காரியத்தை விட்டுருங்க. அந்த காரியத்தை கர்த்தருக்கு முன்னால சொல்லுங்க. அவர் அந்த காரியத்தை என்ன பண்ணுவாரு? செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. 3வது காரியம் எசேக்கியேல் 36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நாம் விண்ணப்பம் பண்ணும்படி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். விண்ணப்பம் என்ன பண்ண வேண்டுமா? பண்ண வேண்டும். முதல் காரியம் விசுவாசம். 2வது காரியம் பொறுமை. அவசரத்தை தூக்கி என்ன பண்ண வேணும்? வெளியில. 3வது காரியம் விண்ணப்பம். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற. பாருங்க, ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான் கர்மேலில. யாரவன்? எலியா. பாருங்க, எதுக்கு ஜெபிக்கிறான்? மழை இனிமேல் என்ன பண்ண வேணும்? 3 வருஷம் கழிச்சு மழை பெய்யும் அப்படின்னு சொன்ன ஒரு பாடு. அதே 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணும்? மழை சொல்ற மழை பெய்யும். 70 வருஷம் கழிச்சு இந்த ஜனங்க பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போவாங்கன்னு எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான்.
அது எழுதி இருக்கிறது. அதை தானியேல் என்ன பண்ணுகிறான்? படிக்கிறான். தானியேல் அப்போ 70 வருஷம்னா எப்போ இவங்க வந்தாங்க? 1947, 37, 27. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னும் 39 69 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வருஷம். தானியேல் கணக்கு போட்டானா? தானியேல் கேலண்டரை பார்த்தானா? இல்லை. உபவாசத்திலும் ஜெபத்திலும் உட்கார்ந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும்? எல்லாரும் சொல்லுங்களே பார்க்கலாம். விண்ணப்பம் பண்ண வேண்டும். எலியா அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒரே காரியத்துக்காக எலியா 7 முறை ஜெபிக்கிறான். வேலைக்காரன் கூப்பிடுறான், நீ போய் அந்த கடல்ல என்ன பண்ணிட்டோம்? கடல் பக்கமா போய் பார்த்துட்டு வந்து அவன் என்ன சொல்றான்? கடைசியா ஒரு அது எந்த அவசரம் இல்லை, ஒரு மேகம். ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். சிறிய மேகம் எழும்புகிறது. இதுதாங்க விசுவாசம். இப்ப இந்த விசுவாசம் யாருக்கு வந்துருச்சு? வேலைக்காரனுக்கு வந்துருச்சுங்க. கையளவு மேகத்தை பார்த்து நான் எப்படி யோசிக்கிறேன் என்றால், இவன் வந்து கையளவு மேகத்தை என்ன பண்ணிட்டான்? பார்த்துட்டான். அப்படியே என்ன பண்ணிட்டான்? பார்த்துட்டான். இப்போ என்னையும் எலியாருடைய வேலைக்காரன் ஒப்பிட்டு பார்த்தேன். நானா இருந்தா எலியா கிட்ட வந்து, யோ மழை பெய்யுன்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஜெபம் பண்ற. அங்க என்னடானா கையளவு மேகம் தான். புரியுதுங்களா? கையளவு மேகம் தான் வருது, பெருசா ஒண்ணும். இந்த தானு போட்டு அவன் என்ன பண்ணல? என்ன சிஸ்டர்? கையளவு மேகம்தான் வருதுன்னு சொல்லியிருந்தா அந்த வார்த்தை கரெக்ட். விசுவாசம் இல்லாத. ஆனா அவனுடைய வார்த்தை எதோட முடியுது? சிறிய மேகம். அது ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, விண்ணப்பம் விசுவாசத்தோடு செய்கிறோம். ஹல்லேலூயா. 3வது காரியம், விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணும்? 4வது காரியம், சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனை என்ன பண்ணினது? பாருங்க, புடமிட்டதுன்னா என்ன? செய்யாத ஒரு குற்றத்துக்காக எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? பாருங்க, ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? ஆங்கிலத்தில் டென்ஷன் அப்படின்னு இருட்டு. என்ன சொல்றது? பயங்கரமான குற்றவாளிய இருட்டு அறையில போட்டு சங்கிலியால கட்டி அவனை வச்சிருப்பாங்க. நம்ம என்ன தமிழ்ல சிறைன்னு உடனே எல்லாம் உள்ள விட்டு கதவை சாத்துறானே அப்படின்னு நினைக்கிறோம். யோசேப் எங்க அடிச்சான்? டஞ்சன்ல அடிச்சான். அதுல இருட்டா இருக்கும், கைகால கட்டி இருப்பாங்க. அந்த கட்டின சங்கிலியும் ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க. யோசேப்பு அப்படி என்ன குற்றம் பண்ணிட்டான்? செய்யாத ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணான்? தண்டனைய அவன் சொல்றான் பானபாத்திரக்காரன்ட்ட, நீ அங்க போனா என்னை என்ன பண்ணிக்கோ. அவன்கிட்ட போனதை என்ன பண்ணான்? இதெல்லாம் அவன் மேல என்ன பண்ணுகிறது? இன்னைக்கு செய்யாத குற்றத்துக்கு யோசேப்பு என்ன ஆண்டவரே என்ன பண்ணல? இன்னைக்கு உட்கார்றான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்து இங்கே இது வச்சேன்னு எடுத்தியாப்பா அப்படின்னு கேட்டா, எடுத்தேன் எடுக்கல அப்படி பதில் வராது. நீ பார்த்தியா? என்ன கேட்பான்? நீ. ஆனால் யோசிப்பு அப்படி இல்லை. எப்படி இருந்தான்? தரிசனத்தை நிறைவேறிட்டு. இந்த பாடுகள்
எனக்கு தரிசனத்துக்கே நிறைவேறத்தாக்க கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவன் கெஞ்சினான். ரூபன்கிட்ட போய் என்ன கெஞ்சி இருக்கலாம்? அண்ணா நீதான பெரிய அண்ணன். ஒருவேளை என் பையனும் உன் பையனுக்கும் ஒரே வயசு, நீ என்ன பண்ணிரு? உன் பையனா நினைச்சுக்கப்பா. அப்பா கூட அவன் என்ன பண்ணல, விடல, வித்து போட்டான்னு பாருங்க. ஒருவேளை ரூபன் மனசு இறங்கி இருந்தா இவன் எகிப்துக்கு, அப்ப அந்த இரக்கமற்ற குணத்தை இவன் சகிச்சானே எதுக்காக? தரிசனம் நிறைவேற. கர்த்தர் உனக்கு ஒரு கஷ்டத்தையோ அவமானத்தையோ அனுமதிக்கிறார் என்றால் அதன் வழியாக ஒரு பெரிய காரியத்துக்கு கொண்டு போக அனுமதிக்கிறாங்க. ஆமென், ஆமென். தேவன் உன்னை வீணாக சோதிக்கிறவர் அல்ல. ஏதோ ஒரு காரியம் வருகிறது என்று சொன்னால் அதன் வழியாக தேவன் ஒரு பெரிய காரியத்தை உனக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஆகையினால் அந்த காரியத்துக்காக சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். வசனம் நிறைவேறும் அளவும் அவனை என்ன பண்ணிச்சான்? புடமிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதோட முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் முதல் காரியம் நமக்கு விசுவாசம் தேவை. என்னது? என்னது? கர்த்தர் எனக்கு செய்வார். கர்த்தர் எனக்கு, கர்த்தர் எனக்கு சொல்லுங்க. அவிசுவாசப்படவே சொல்லுங்க. அவிசுவாசம் இன்னைக்கு ஐயா பிரேக் தெரியுங்க. எதுக்கு? வண்டி விசுவாசமா வண்டி நிற்கும், வண்டி நிற்கும். நிற்காம போனா நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப என்ன பண்ண முடியும்? காமித்துறதா வேண்டாமா? பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் செய்வார். விசுவாசி, விசுவாசம். ரெண்டாவது காரியம், கர்த்தர் செய்யும் அளவும் பொறுமையோடு என்ன பண்ணுங்க. கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல உனக்கு குறிச்சது நிறைவேறாம நீ பரலோகம் போக முடியாது. என்னங்க? கர்த்தர் அதை நிறைவேற்றி முடித்த ஒரு படம் என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு போகும். அப்ப அதுக்குள்ள கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிடுவாரு? நிறைவேற்றும். பொறுமையோடு இருங்க, அவசரப்பட கூடாது. மூன்றாவது காரியம், விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தர் சொல்லிட்டாரு செய்வார் என்று இருக்க வேண்டாம். அந்த காரியத்தை ஆண்டவரே எங்களுக்கு இப்படி சொல்லி இருக்கிறீ கர்த்தாவே. யார் ஜெபிச்சா? யார் ஜெபிச்சா? யாக்கோபு கேட்கிறான், சொல்லி இருக்கிற கர்த்தாவே. வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு என்ன பண்ணுங்க? என்னமா? ஆமா, என்ன பண்ணுங்க? வசனம். இந்த வார்த்தை யாருக்கு? அப்போ அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு. இது யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? எனக்கு சொல்லி இருக்கிறாரு. சொல்லி இருக்கிறீரு, நான் உன்னை கூப்பிடுகிறேன். இப்படி வசனத்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் இப்படி எனக்கு சொல்லி இருக்கிறீர், அதன்படி எனக்கு இந்த காரியத்தை செய்யும். விண்ணப்பம் பண்ணுங்கள். நாலாவது காரியம், கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணலாம்? புடமிடலாம். கர்த்தருடைய வார்த்தை எல்லாத்தையும் புடமிட்டு தான் கொண்டு வரணும், இல்லை, புடமிடலாம். அதற்கு பொறுமையோடு கூட இருங்க. அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில் என்னாகும்? எல்லாம் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம்.